பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பொது சொத்துக்கு சேதாரம். இது தொடர்பாக நாங்கள் கொடுத்துருக்கிற மனு கம்மி அல்ல, ஒரு 1000 மனு தான் கொடுக்குறோம். 1000 மனு கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஹெல்மெட் போட்டுட்டீங்கன்னா கைது பண்ணுறீங்க, சட்டப்படி தெரியும். தண்ணி போட்டுட்டு வண்டி ஓட்டினா கைது பண்ணுறீங்க, சட்டப்படி தெரியும். அதே மாதிரி வாகனத்தில் அதிகப்படியான எடை ஏற்ற சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சட்டமும் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லுது. அந்த அடிப்படையில் உங்களுக்குமே காப்பாற்றிக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் தெளிவாக டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எல்லாம் உட்பட எல்லாத்தையும் போட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட்னு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் யார் மேலேயுமே பொது சொத்துக்கு சேதாரத்துக்கு அப்படி வழக்கு போடப்பட்டது இல்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போக்குவரத்து ஆர்டிஆர்சியில் எல்லாத்துலேயுமே கீழே பொது சொத்து தடுப்பு முன்னாடி அதிகபட்சமாக 5 வருஷம் போட்டிருக்காங்க. இது மட்டுமல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வச்சு நிதின் கட்கரி சார் எழுதியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். இத்தனையும் இருந்து யாரும் என்ன பண்ணல, நீங்கள் பொது சொத்தை சேதாரத்தை தடுக்கல. நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் வருடம் 3000 கோடி ரூபாய், 5 வருஷத்துக்கு 15000 கோடி ரூபாய்க்கு பொது சொத்து சேதாரம் ஆயிடுச்சு. நீங்கள் அபராதம் போடுறதில்லை, அவங்கள கைதும் பண்ணுறதில்லை. குற்றத்தை நாங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு சகிக்க முடியல. ஒரு நாள் அல்ல, நாங்கள் ஆண்டு கணக்காக இதுக்காக மனுக்களை கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதில்லை. உங்களுக்கு இதையும் நான் கொடுத்தோம். இதெல்லாம் இப்போ நான் காமிச்சாலும் உங்களுக்கு இருக்கு, நீங்கள் பாருங்க. ஏன்னா இப்படி இருக்கும் பொழுது எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? இப்போ நாங்கள் போய் வண்டியை கொடுக்கட்டோம்னு வைங்க, ரோட்டில் போகிற வண்டியை ஒன்றா வண்டிக்கார ஏற்றுவான், வண்டி தடுத்த குற்றம்னு எங்களை கைது பண்ணுங்க. அதான பண்ணுவீங்க. உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுக்குறீங்க? செய்ய வேண்டியது காவல்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலர், வருவாய்த்துறை, TWD ப்ளஸ் ஹைவேஸ் ப்ளஸ் பஞ்சாயத்து. இங்கே 3000 கோடி ரூபாய்க்கு ஆண்டொன்றுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் சாலைகள் பழுதாகுது. நம்முடைய மதிப்புக்குரிய அமைச்சர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் மட்டும் மோடி ஆட்சியில் 41,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை, ஏற்கனவே 20,000 கிலோமீட்டர், 60,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை. தேசிய நெடுஞ்சாலையில் அதிகபட்சம் 49 டன் தான் போகணும். இது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் போட்ட உத்தரவு. 49 டன் தான், அதாவது 5 ஆக்சில் வண்டி 49 டன் தான் போகணும். 90 டன்னை போட்டு ஓட்டுறாங்க. ரோட்டு மேலே 90 டன்னு, 49 டன்னு தான் அதிகபட்சம். 16 சக்கர வண்டி 90 டன்னை போட்டு ஓட்டுறாங்க. எங்க பஞ்சாயத்து ரோட்டிலேயே, ஹைவேஸ்லயே ஓட்டுறதுக்கு 49 டன்னுக்கு மேலே கிடையாது. எல்லா அதே மிஷின் 100 டன்னு, இட மிஷின் பூரா 100 டன் தான் இருக்கு. இப்போ நாங்கள் சொல்றது, பொது சொத்து 3000 கோடி ரூபாய் சேதமடையுது. எங்க வில்லேஜில் இருக்கிற ரோடு சேதமடையுது. இதை எங்களால் தடுக்க முடியல. தடுக்க முடியாதான நாங்கள் குற்றவாளிகள். எனவே எங்களை கைது பண்ணி சிறையில் அடைங்கன்னு நாங்கள் மாண்புமிகு நீதியரசத்தை போறோம். இது ஏதோ புதிய செய்தி. இப்போ பல ஊர்கள் இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சிருக்கு, பேருக்கு 10 எண்ணுக்கு நான் போகலான்ட்டு இருக்கு. நீதியரசருக்கு நாங்கள் சொல்றது இது மாதிரியான பல சரணடை நிகழ்வு. இது புதுசல்ல. பார்த்தீங்களா, கரூர்ல மணல் கொள்ளை தடுக்க முடியல, சரண் நல்ல கோர்ட் சீலோட தடுக்க முடியலன்ட்டு சரண்டரானது. இதுக்கு முன்னாடி நாங்கள் மணல் குவாரி பூரா மூட வச்சோம். பாரு, மணல் கொள்ளையை எங்களால் தடுக்க முடியல, நீதிமன்றத்தில் சரணடைந்தார். ஆக்டிவிஸ்ட் proclaim themselves guilty, surrender before court. கோர்ட்டில் சரணடையணுங்கிறது ஒரு சட்டப்படியான உரிமை. நாங்கள் அந்த உரிமை செய்யறதுக்கு ஏன் தடுக்கிறீங்க? எங்களுக்கு நாங்கள் வந்தோடனே சார் சொன்னார், கேட்டார். நாங்கள் ஒரே வருஷம் சொன்னோம், கோர்ட்டில் போய் சரணடையக்கூடாது, நீங்கள் இன்னும் எழுதி கொடுங்க, நாங்கள் போயிடுறோம். நான் ஹைகோர்ட்டில் போட்டு வாங்கிட்டு சரணடை, எங்களுக்கு கழிச்சு விடுவோம், நீங்கள் கொடுங்க. நீதிமன்றத்தில் போய் சரணடைவதற்கு உங்களுக்கு சட்டப்படி உரிமை இல்லை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, no one can curtail the constitutional duty. It is a fundamental duty. everyone know. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை தடுக்கிறதுல தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறவங்களுடைய ஊரில் புறப்படுறதுலேயே தடுக்கிறீங்க. நாங்கள் போன வெள்ளிக்கிழமை கூட மாவட்ட தேர்தல்களோட மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திச்சு சொன்னோம். அதுக்கு பின்னாடி தடுக்கல, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எங்களை கைது பண்ண ஜட்ஜி தானே கூட்டிட்டு போவீங்க. நாங்கள் ஜட்ஜிகிட்ட போகிறோம்னு சொல்லிருக்கோம். ஜட்ஜிட்ட போய் சரண்டர் ஆகிறோம். சரண்டர் பெட்டிஷனையும் நாங்கள் கையில் வச்சிருக்கோம். உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம், பிஎன்எஸ்எஸ், உங்கள் சட்டப்படி தான் நாங்கள் கேட்குறோம். இதில் எதிர்மனுதாரர்ல எங்களை பெட்டிஷனை கூட கொடுக்க முடியல அப்படின்றத, பெட்டிஷனை கொடுத்து நாங்கள் நம்பர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கன்னா, இது ஒன் ஆஃப் த வயலேஷன். போலீஸ் என்ன நடக்கணும் அப்படின்னா, போலீஸ் இது எந்த இடத்துல ரைட்ஸ் இருக்குது, ரைட்ஸ் எஸ்சி வருது எங்களுக்கே புரியல. ஒன்று நாங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டி எங்களால் இன்னொன்று இதை செய்ய முடியல அப்படின்றதுனால நாங்களே மனு கொடுக்குறோம். இந்த மாதிரி நாங்களே சரணடையணும், வாலண்டியர்லி அட்மிட்டிங். இப்போ இதில் போலீஸ்க்கு நாங்காடுன்ற ஒன்றே கிடையாது. இப்போ நாங்கள் ஏன்னா எல்லா பக்கமும் போட்டு நான் ஒரு டைம் தெரிய நாட்டு நகர போராட்டம்னு சொல்லி பண்ணுறாங்க. ஏன்னா ரோடு கூட டேமேஜ் பண்ணி போடுறாங்க.
நம்மளுடைய இதுதான் போகுது. அப்போ நாங்கள் இது வந்து அது வேற, ஏன்னா இங்கேயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேயும் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ ஒன்லி ஃபைனல் மோஸ்ட் ஐஎஸ் அத்தாரிட்டி ஜுடிஷியரி சிஸ்டம், ஒன்லி ஓவர் சீயிங் த சிஸ்டம். அப்போ நாங்கள் அவங்ககிட்ட கொண்டு போய் தான் கொடுக்க வேண்டியது. லாஸ்ட் ஐட்டிங்கும் எக்ஸிக்யூட்டிவ் ரிசல்ட் இருக்கிற பிரச்சனை தீர்க்கவே முடியல. ஆயிரக்கணக்கான மனு கொடுத்து பெட்டிங் இருக்குது. நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து எலெக்ஷனில் ஓவர் சீயிங் ஆஃபீஸர் பார்க்குறோம், நாங்கள் கொடுக்குறோம். பட் அவங்க வந்து அதுக்கான ரெஸ்பாண்ட் கிடையாது. அப்போ வேறு வழியே கிடையாது. நாங்கள் அப்போ சொல்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் நீதிமன்றத்தில் நிறைவேற போகிறோம், வாலண்டியர் சரணடைய போகிறோம், அப்படின்னா கான்ஸ்டியூஷன் நாங்கள் என்ன ஸோ பண்ண உடனே நாங்கள் அதனால் போராட்டம் இருக்கிறோம். நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் இப்போ என்னென்ன போராட்டம் பண்ணாலும் பண்ணுறது இந்த மாதிரி போய் நாங்கள் பேப்பரில் ஆல் லீகல் அது எப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. இல்லை இப்போ சார் வந்து பேசினார், பேசினவர் 5 பேர் வாங்க, 15 வில்லேஜ் இருக்கோம், 5 பேர் வரல, 5 பேர் வாங்க, 10 பேரை சொல்லுங்க அப்படின்னா 10 பேரை கூட்டிகிட்டு போங்க, ஜட்ஜிகிட்ட பேசுறேன். போகக்கூடாதுங்கிறது என்ன மேடம் சட்டத்தில் நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்றீங்க, படித்த உயர் அதிகாரி, நீங்கள் ஒரு IPS படிச்சிருக்கீங்க, நாங்கள் கேட்குற ஒன்று போகக்கூடாதுங்கிறதுக்கு என்ன சட்ட விதி இருக்கு? நான் என்ன இல்லீகல் அசம்பிளின்னு சொல்ல, இல்லீகல் அசம்பிளிங்கே வரலையே. நாங்கள் வந்து கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிறோம். 300 பேர் 500 பேர்லாம் பல வழக்குகளை போட்டுருக்கீங்க. நீங்கள் அதில் போய் பெயில் வாங்கிட்டு போய் சரண்டர் ஆகிருக்கோம். இதில் வந்து நீங்கள் சரணடையக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன மாதிரி நான் சொன்னால், நாங்கள் குற்றவாளி சரணடைன்னு சொல்றத கலெக்டர் வெள்ளிக்கிழமை கொண்டு போறாங்க மேடம். கலெக்டருக்கு வேலையே இல்லை சார். கலெக்டருக்கு வேலையே இல்லை சார். கலெக்டர் அவரையும் நாங்கள் குற்றவாளி தான் சார். ஒரு கலெக்டரையும் நாங்கள் என்ன கேட்டீங்கன்னா, கலெக்டரையுமே திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எதிர்ப்பு, அவரும் ஒரு குற்றவாளின்னு தான் போட்டு மேடம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 15,000 கோடி 5 வருஷம் திருப்பூர் மாவட்டம் இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். 15,000 கோடி ரூபாய் யார் பொறுப்பு? 8 வருஷம் இருக்க வேண்டிய ரோடு 3 மாசத்துல உடையுது. 8 வருஷம் இருக்க வேண்டிய ரோடு. நீங்க கலெக்டர் பார்க்கக்கூடிய பொருள் என்ன? எங்களுக்கு டீச்சர் கூட சொன்னா சார் சொல்லி டீச்சர்ட்ட போறோம், அதனால உள்ள போகல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உள்ள போய் நாங்க போய் பிராதாரத்தார் கொடுப்போம். என்ன இது வந்து நீங்க வந்து என்னன்னா, எந்த விதமான சட்டத்திற்கு உட்பட்ட முறையில் நீங்க நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க சட்டப்படி நடங்கன்னு சொல்றோம். நாங்க சட்டப்படி நடக்கல, சட்டப்படி நடக்காத நாங்க குற்றவாளி, எங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு பேர் வந்து போறத வந்து நம்ம நீங்க தான் பேசுனீங்க, ஒரே நீங்க பேசுனீங்க 5 பேர் வரக்கணுங்க, நாங்க 10 பேர் வர்றோம் அப்படின்னு சொன்னோம். கேட்டுட்டு வரேன்ட்டு போனீங்க. யாரு டிஜே வேண்டாம், நாங்க முடிவு பண்றோம். 10 பேர் அனுப்பிச்சா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றது நாங்க ஃபீல் பண்றோம். நீங்க மனு கொடுக்கறது யாரும் தடுக்கலாம். நீங்க அசம்பிள் ஆகிற விதமோ நீங்க உள்ள கொடுக்க போறதோ வந்து எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் போன்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது. அதனால நாங்க தயவுசெய்து கோஆபரேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது வேற ஒன்றும் இல்லை. இந்த பெட்டிஷன் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நீங்க டைரக்டா போகணும், ஏதோ ஒரு